இப்போ நம்ம இருக்கிற கோயிலுக்கு பேர் கங்காதீஸ்வர சுவாமி கோவில். இது இருக்கிற ஊருக்கு, சின்ன ஊருக்கு பேர் கருவலூர். இந்த கருவலூருங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து அந்த அவினாசிக்கு வந்தால் அவினாசி டு அன்னூர் ரோட்டில் நடுவில் மையமாக இருக்குது இந்த கருவலூர். நிறைய பஸ் வசதிகள்லாம் இருக்குது. திருப்பூர் மேட்டுப்பாளையம் பஸ் அடிக்க ஒன்று போகிறது. அது தவிர டவுன் பஸ்லாம் எல்லாமே இருக்குது. ரோட்லேயே இருக்குது இந்த கங்காதீஸ்வரர் கோவில் கருவலூர். ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது அந்த கோயிலில் இருக்கிற ஒரு மும்மூர்த்திகள் சிலை. இது ரொம்ப பழமையான சிலை. இது வந்து நம்ம வேறு எங்கேயும் நிறைய இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இதுதான் அந்த மும்மூர்த்திகள் ஒரு ஒரு சிற்பம் இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த கோயில் பாருங்கள், இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. நல்ல அழகான ஒரு கோவில் இது. இந்த ஊரில் அவினாசியோட சம்மந்தப்பட்ட ஊர். அவினாசிங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அவினாசியில் முதலை வாயில் போய் மாட்டிக்கிட்ட குழந்தைய, அதான் முன்னே இருந்த ஒரு குழந்தைய திருப்பி தருவிக்கிறதுக்காக சுந்தரர் ஒரு பதிகம் பாடுறாரு. ஆனால் வறண்டு கிடந்த குளம் அது. ஸோ அந்த வறண்டு கிடந்த குளத்தில் இந்த கருவலூர், அதாவது கரு சூழ்ந்த மேகங்கள் உருவான ஊர். எதுக்கு அப்படின்னா, இங்கேருந்து தான் தண்ணி போயிருக்கு. மழை பெஞ்சு அந்த தண்ணி போய் அந்த குளத்தை ரொப்பி அதில் திருப்பி முதல்ல வந்து அந்த முதல்ல வாயிலேருந்து அந்த குழந்தை அப்படியே திருப்பி வந்தது. அதுதான் அந்த அவினாசியுடைய ஸ்தல புராணம். தேவாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்தலம் அவினாசி. அதுக்கு இந்த கருவலூர் மாரியம்மன் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு இருந்திருக்கு, அந்த கதையில் இருக்குது. இந்த கருவலூர் மாரியம்மன் ரொம்ப ஃபேமஸான ஒரு மாரியம்மன். இந்த கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் அதே கிராமத்தில் இருக்கிறது தான் இந்த கருவலூர் கங்காதீஸ்வரர் கோயில். முஸ்லீம்களோட ஒரு சூறையாட்டத்தினால இந்த கோயில் பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த கோயிலில் பல சிலைகள், பாதி சிலைகள் வந்து பழசு, பாதி சிலைகள் கொஞ்சம் புதுசு. ஸோ அதனால் ரெண்டையும் எடுத்து சரியான இதில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி இப்போ இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே அங்கே இந்த வெளியில் வந்து இன்னொரு சின்னதாக இன்னொரு கோயில் தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மதிலுக்கு மேலே. அது வந்து பெருமாள் கோவில். அந்த பெருமாளும் ரொம்ப 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு பெருமாள் கோவில். இந்த கங்காதீஸ்வரருக்கான தலபுராணங்கள் அதெல்லாம் சரியாக கிடைக்கல. இந்த கோயிலே இடிஞ்சு தரமட்டமாக இருந்தது, அதனால் எதுவும் கிடைக்கல. தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அர்ச்சகர். ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து ரொம்ப அழகாக வச்சுட்டுருக்கார் இந்த கோவிலை. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில். இந்த கருவலூர் கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. பக்கத்தில் சேவூர், அவினாசி, அன்னூர், இங்கெல்லாம் பழைய ஸ்தலங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். கருவலூர்லேயே 3 கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோவில், இப்போ நம்ம சொன்ன மாதிரி. அப்புறம் இந்த கோவில் இருக்குது. இங்கே இருக்கிறது தான் அந்த கோவிலில் முன்ன இருந்த சிவலிங்கம். அது முன்ன இருந்தது வந்து பின்னமெல்லாம் ஆகலாம். ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக அதை வந்து எடுத்து வெளியில் வச்சுருந்துருக்கா. குருக்களுடைய பிரயத்தனத்தினால திருப்பவும் கோயிலுக்குள்ளே வந்து இந்த கும்பாபிஷேகத்தும் போது அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த ஒரு கோயிலில். இதுவும் ஒன்று. கருவலூர் கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. கங்காதீஸ்வரர் அருளை பெற்று இருக்கலாம். நம்ம இன்னொரு பழைய கோயிலோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி பார்த்ததுக்கு. கோயிலுக்கும் வந்து பாருங்கள். வீடியோ பார்த்தா போதாது, கோயிலுக்கும் வாங்க.